சுபாஷினி பேசியதாக ஒரு வீடியோ வெளியாகி இருக்கிறது. எனக்கும் கவினுக்கும் இருந்த உறவு எங்களுக்கு மட்டுமே தெரியும், அது எங்களோடு முடியட்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அவர் பேசியிருக்கிற செய்திகளை பார்க்கிற போதும், அவருடைய உடல் மொழியை பார்க்கிற போதும், அவர் யாரோ ஒரு யாருடைய கட்டுப்பாட்டிலும் இருக்கிறார், அச்சுறுத்தலில் இருக்கிறார், யாரோ சொல்லி அப்படி சொல்லுகிறார் என்றுதான் என்ன தோன்றுகிறது. அவர் சுதந்திரமாக பேசுவதாக தெரியவில்லை. எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அதிலே தொடர்பில்லை என்று சொல்லக்கூடிய சுபாஷினி கவினுக்கு இப்படி ஒரு நிலை வந்துவிடக் கூடாது என்று பெற்றோரிடத்திலே சொல்லி தடுத்திருக்கலாம், அல்லது தன்னுடைய உடன் பிறந்தவரிடத்திலே சொல்லி தடுத்திருக்கலாம். ஆனால் அவ்வாறு அவர் சொன்னதாக நமக்கு தெரியவில்லை. சாதியவாத அமைப்புகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்தி கவினுடைய நடத்தையை கொச்சைப்படுத்தக்கூடிய வகையிலே அவதூறுகளை பரப்புகிறார்கள். இது தேவையற்ற சமூக பதற்றத்தை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. எனவே காவல்துறையினர், குறிப்பாக சைபர் கிரைம் அந்த குற்றங்களை கண்காணிக்கக்கூடிய காவல்துறையினர் சமூக ஊடகங்களில் பரப்பப்படுகிற அவதூறுகளை கட்டுப்படுத்த வேண்டும். அவ்வாறு அவதூறு பரப்புபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன்.